DWT சேனலின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு டாக்டர் ஷாஜகான் அவர்களே அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி நன்றி, வணக்கம். வாங்க சார். இப்போ போன வாட்டி நீங்கள் இன்டர்வியூ தரும்போது ஆமாம் ஒட்டுமொத்த நோயுமே 4000 சில்லற நோயின்னு சொன்னீங்க. ஆமாம். அந்த ஒட்டுமொத்த நோய்களின் எண்ணிக்கை என்ன சார்? அதோடைய மொத்த மருந்துகளின் எண்ணிக்கை என்ன? வெரி குட், நல்ல கேள்வி கேட்குறீங்க. இது எப்படின்னு சொன்னால், அதாவது சித்தர்களை பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தேன். மொத்த உலகத்தில் உண்டான மொத்த நோய்கள் எத்தனை அப்படிங்கிறதையும், அதற்குண்டான மருந்துகள் எத்தனைங்கிறதையும், அது தீர்க்கக்கூடிய விதங்கள், இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் விதங்கள் என்னென்ன பரிகாரங்கள் சொல்லக்கூடிய பரிகாரத்தையும் அழகான முறையில் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த 4448 நோயில் நான் இந்த மாதிரி முடியில் எத்தனை, கண்ணில் எத்தனை, வாயில் எத்தனை, பல்லில் எத்தனை, நாக்கில் எத்தனை, மூக்கில் எத்தனை, நெஞ்சில் எத்தனை, இருதயத்தில் எத்தனை, இப்படி ஒவ்வொரு உடம்புலையும் இருக்கக்கூடிய மொத்தத்தில் மூளையில், நரம்புகளில் எல்லாத்தையும், இல்லை வாதம், பித்தம், சிலைத்துன்னு சொல்லக்கூடிய 3 வகையான நோய்கள் எல்லாத்தையும் மொத்தம் எத்தனை நோய்களும் சொல்லியிருக்காங்க. இதுதான் மொத்தம் 4448 நோயில் 4000 நோய் மனிதர்களுக்கு, மிச்சம் 400 நோய் மற்ற மிருகங்களுக்கு. இதை நான் முன்னாடியே உங்களுக்கு போன வாரமே நான் சொல்லியிருந்தேன். இதை தீர்க்கிறதுக்கான மருந்துகள் இருக்குங்களா, அதை அழகான முறையில் சொல்லியிருக்காங்க. அதாவது 1008 வகையான மூலிகைகள், 120 வகையான உப்பு ரசங்கள், அதாவது 120 வகையான உள்பொருள் சத்துக்கள், 64 வகையான பாசானங்கள், 26 வகையான உப்புக்கள், 9 வகையான உலோகங்கள், மெட்டல்ஸ். இது அழகாக என்ன சொல்லியிருக்காங்க. 1008 வகையான மூலிகை, 120 வகையான உப்பு ரசங்கள், 120 வகையான உள்பொருள் சத்துக்கள், 64 வகையான பாசானங்கள், 26 வகையான சால்ட் உப்புக்கள், 9 வகையான மெட்டல்கள் சொல்லக்கூடியது. இதுதான் மருந்து. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாங்க. நீ சொல்லிக்கணுமா, நீங்கள் தான் உட்காந்து சொல்லிக்கல, இதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையாக தானே? கேட்கத்தான் செய்வாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு ஆதாரம் வேணும்ல. கண்டிப்பாக யார் சொன்னாலும், சித்தரே சொன்னாலும், அதான் நம்ம மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆதாரம் வேணும். வெரி குட், வெரி குட். இந்த ஆதாரத்தை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இதை ஒரு செய்யலாகவே எழுதி கொடுத்துருக்காங்க. செய்யலை என்ன கொடுத்ததுனால அன்னைக்கு எழுதக்கூடிய செய்யுளுடைய முறைகள் இன்றைக்கி எழுத முடியுமானா அவங்க எழுத முடியாது. மருத்துவத்தை பொறுத்தவரை அவங்க இன்னைக்கு தமிழுடைய மருத்துவத்தை ஏன் அழிக்க முடியலை அப்படின்னு சொன்னால், அத்தனையுமே செய்யுள்களாக, அந்தளவுக்கு பாடல்களாக எழுதியிருக்காங்க. கோவையான பாடல்களாக சொல்கிறது எப்படி கேட்டிங்கன்னா, சித்தர்கள் அன்னைக்கு கண்டுபிடிச்சாங்க, மருந்து மாத்திரை எல்லாமே கண்டுபிடிச்சான்னு சொல்கிறீங்க. ஏன் இப்போ உள்ள சமுதாயம் யாரும் கண்டுபிடிக்கலையா, இல்லை கண்டுபிடிக்க தெரியலையா, இல்லை எப்படி சார்? இதுவும் நல்ல கேள்விதான். அதாவது என்னன்னு சொன்னால், கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்களே. இல்லை, அவங்க கொண்டுட்டு போயிட்டாங்க. ஆமாம், புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கலையா, தேவையில்லைன்ட்டாங்க. அவங்களே சொல்கிறாங்க பாருங்க, அவங்களே சொல்கிறாங்க. நீங்கள் கேட்குற கேள்வி அருமையான கேள்வி. அவங்களே சொல்கிறாங்க, நீ மருந்துன்னு அலைய வேண்டிய அவசியமே இல்லை, எல்லா மருந்தையும் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொடுத்துட்டோம், இதுலேயே உங்களுக்கு மருந்துகள் இருக்குது அப்படிங்கும் போது அவங்க சொல்கிறாங்க, நோய்கள் நீங்கும் வகை எதற்கு, நுவலும் மூலிகை ஆனதுவே ஆயுள் தேடி ஆய்ந்தெடுத்து 1008 முக்கியமாம். அப்போ முக்கியமாக எத்தனை? 1008 வகையான மூலிகை. பாயும் உப்பு 26, பாடானம் 8 8உடனே நேர்ந்த உபரசம் 100 நுகழ்கவே, 100 100 110 ஆகும். புகழும் லோகம் 9 புவியில் இதனை அறிந்திடவே தொகையும் பிரிவும் ஒவ்வொன்றாய் சூட்சத்துடனே சொல்லிவிட்டோம். அகலும் கலப்பால் உண்டாகும் அளவில் மிகுந்த மருந்துகளே. அப்போ என்ன சொல்கிறாங்க? 1808 kinds of herbals, 120 kinds of minerals, 120 kinds of vitamins and minerals totally, 64 kinds of poisons, 26 kinds of salts and 9 kinds of metals. These are only the medicine those diseases for clear
தோஸ் டிசீசஸ். மொத்தம் உள்ள நோய்கள் எத்தனை இருக்கோ அத்தனை வகையான நோய்களுக்கும் அழகான முறையில் 1008 வகையான மூலிகைகள், 26 வகையான உப்புக்கள், 120 வகையான உள்பொருள் சத்துக்கள், 120 வகையான உப்பு ரசங்கள், 64 வகையான பாஷாணங்கள், 9 வகையான உலோகங்கள், இதை வச்சு நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். இனி நீங்கள் வந்து மருந்து தேட விடாது. அகலும் கலப்பால் உண்டாகும், மேற்கொண்டு சொல்லியிருக்காங்க பாருங்க, அகலும் கலப்பால் உண்டாகும். அதே நாங்கள் தொகையும் பிரிவும் ஒவ்வொன்றாய், அது என்னென்ன வகைகள், அதனுடைய பிரிவுகள் என்னென்ன, தொகையும் பிரிவும் ஒவ்வொன்றாய் சூட்சத்துடனே சொல்லிவிட்டோம். ரொம்ப சூட்சமான முறையில் எங்கெங்கே இருக்குன்னு அழகான முறையில் சொல்லிட்டோம். சூட்சத்துடனே சொல்லிவிட்டோம். அகலும் கலப்பால் நீங்கள் பிடிச்சு சேர்த்து லட்சக்கணக்கான மருந்துகளை நீங்களே தயார் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் எங்கே மருந்து தேட போகிறீங்க? ஏன் கஷ்டப்படுறீங்க? இப்போ நீங்கள் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குதுன்றீங்க. ஆமாம், திடீர்னு எமர்ஜென்சிக்கு எதுவுமே இல்லையே, அலோபதிக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. எப்படி எமர்ஜென்சிக்கு இல்லையா நீங்கள் சொல்கிறீங்க? இருக்கே, அதான் சொல்லுங்கள், இவ்வளோ மருந்து கண்டுபிடிச்சி கொடுத்தனால எதுக்கு இல்லை? ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ரத்தத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கூடிய மருந்து உங்கள்கிட்ட இல்லை. யார் சொன்னா? ஏன் இல்லை? எத்தனையோ மருந்துகள் இருக்குது. அப்புறம் ஏன் ஆக்சிடென்ட் கேஸ்லாம் நீங்கள் எடுத்து அட்டன் பண்ண முடியுங்க? அதுதான் சொல்ல, இன்னைக்கு இந்த இது வந்ததுனால, இது அலோபதி வந்ததுனால அலோபதியில் ஈஸியாக செய்கிறாங்க, ரொம்ப வேகமாக போகிறாங்க, ஆடம்பரமான முறையில் அழகான முறையில் செய்கிறாங்க போது மக்கள் ரொம்ப வேகமாக அங்கே போனால் ஈஸியாக முடியும்னு பார்க்குறாங்க. அப்போ சொல்லி கொடுக்குறாங்க மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ சொல்லும்போது மக்கள்கிட்ட பரவலாக எல்லாம் போய் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த சித்தா டாக்டர், ஆயுர்வேத டாக்டர், இல்லை ஹோமியோபதி டாக்டருக்கு ஒரு கையாளும் திறமை நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, எல்லாத்துக்கும் உண்டு. அதாவது என்னன்னா, கடல் பெருசு இல்லையா, கடல் பெருசு. அந்த ஆக்சிடென்ட் கேஸ் நம்ம ஒரு சித்தா டாக்டரோ, ஒரு ஆயுர்வேத டாக்டரோ, ஒரு ஹோமியோ டாக்டரோ பார்த்துட்டோம்னா நம்ம ஏன் அலோபதி தேடி போகிறோம்? மக்கள் நம்பிக்கிறதே அதானே நம்புறாங்க. இல்லைதான் என்னன்னா, இன்னைக்கு அது இருக்கு, வேகமாக பரவி இருக்கிறனால தான் நம்புறாங்க. ஆனால் இப்போ அது இல்லாத காலத்தில் நம்புறாங்க. அப்போ உயிரிழப்புகள் இருந்துச்சு தானே? எப்படி? அட்டாக்குன்னா உயிரிழப்பு அப்போ இருந்துச்சு, அதை காப்பாற்றாம இல்லை. அதுக்கும் மருந்து வச்சுருந்தாங்க, எல்லாமே மருந்து இருக்கு, நீங்கள் தேடி போங்க. ஏன்னா எல்லாமே தமிழில் தானே இருக்குது. தமிழில் எல்லாம் இருக்கும்போது எப்படி நம்ம தமிழை எல்லாமே கற்றுக்கிட்டாங்க? தமிழனுக்கு தான் தெரியும் தமிழை பற்றி. தமிழ் வந்து இன்னைக்கு உலகத்திலேயே இன்னொரு விஷயம்னா மொழியை பற்றி பேச வேண்டியிருக்குது. தமிழ் மொழி சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சித்தா டாக்டராக இருக்கட்டும், ஒரு சாதாரண ஒரு எந்த ஹோமியோபதியாக இருக்கட்டும், ஆயுர்வேதமாக இருக்கட்டும், ஒரு எமர்ஜென்சி கேஸை அட்டன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும். எமர்ஜென்சி கேஸை அட்டன் பண்ணாதப்ப சித்தா வேலையோ, ஆயுர்வேதிக் வேலையோ, ஹோமியோபதி வேலையோ நம்பிக்கை வராது. அது நம்பிக்கை வர வைக்கிறது உங்களுடைய பொறுப்பு தானே அது? இல்லை, அதாவது எமர்ஜென்சியை மட்டும் தான் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. நோய் வந்து மக்கள் அதான் நம்புகிறாங்க. மக்கள் நம்ப ரைட்டு, அதுக்காக எமர்ஜென்சியாக அந்த வைக்க மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம், மற்ற நாங்கள் பார்க்க மாட்டோம் சொல்லி மற்ற அந்த வைத்தியங்கள் தேவையே இல்லையே, மற்ற வைத்தியங்கள் எதுவுமே தேவையில்லையே. இப்போ ஹார்ட் அட்டாக்கே இருக்கட்டும், சரி, எமர்ஜென்சிக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இப்போ திடீர்னு நீங்கள் ஒரு சித்தா டாக்டர் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வரோம். எமர்ஜென்சிக்கு உங்களால் எப்படி கையாள முடியும்? ஒரு ஆக்சிஜன் குறைபாடாக இருக்குது, பல்ஸ் ஏறிடுச்சு, எப்படி உங்களால் சரி பண்ண முடியும்? அது சரி பண்ணுறதுக்கு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸோ எதுவுமே இல்லை. அதான் சொல்லுவாங்க. எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கி நம்மளுடைய சித்தர்களை பொறுத்தவரையும் வர்ம சிகிச்சைக்கு ஒரு முறையிலேயே அத்தனையும் சரி பண்ணாங்க. வர்மன்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சையிலேயே அத்தனை செஞ்சாங்க. சாதாரண அந்த மூக்கு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல தொட்டு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணியே மனிதனுக்கு உயிரை உண்டாக்குறாங்க. வர்மக்கலைகள் எடுத்தினாவே வர்மக்கலைகள் ரொம்ப அபூர்வமானது. அந்த வர்மக்கலை நம்ம உடம்புல 108 பாயிண்ட்ஸ், அதாவது 108 இடங்கள் இருக்குது. அதில் வந்து 12 இடம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் இடம். அந்த வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு. நாங்கள்லாம் படிக்கும்போது எங்களுக்கு 108ல் 12 இடங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க செஞ்சாங்க. சத்திய வாக்கு மாதிரி கையெழுத்து வாங்கிட்டாங்க, நான் இந்த விதம் யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதை கற்றுக் கொடுத்து அதை மட்டும் கற்றுக்கூடிய ஆளுங்க இருந்தாங்க. எனக்கு ஒரு ஆளை ஈஸியாக செஞ்சிடலாம், என்ன வேணாலும் செய்ய முடியும். அந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. சத்தியம் வைக்க போதே கற்றுக் கொடுத்தாங்கல்ல, நான் கொடுத்த சத்தியத்தையும் கற்றுக் கொடுக்கலையா? அப்போ உண்மையான நிறைய மனிதர் வந்து பல மாதிரி கற்றுக்க போய் பல வாரம் யூஸ் பண்ணலாம் இல்லையா? அப்போ வைத்தியம் தானே அவன், வைத்தியம் கற்றுக்கல வந்தவனா, இவனுக்கு கற்றுக் கொடுக்கலாமா, கற்றுக் கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற வகையில் தான் எல்லாமே கற்றுக்கிட்டாங்க, எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி ஒரு வைத்தியம் வந்து ஈஸியாக வந்து கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ சாதாரணமாக குடும்ப கட்டுப்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க, குடும்ப கட்டுப்பாடு தனியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. குடும்ப கட்டுப்பாடு சித்தாலே மருந்து இருக்குங்க. குடும்ப கட்டுப்பாட்டில் சித்தாவிலேயே மருந்து நிறையா இருக்குது. அதை சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அதனால் யாருக்கு நஷ்டம்? மக்களுக்கு நஷ்டம்.
ஏன்னா எதையோ ஒன்று பிடிங்கி அந்த இலையை கொண்டு கொடுத்து குழந்தையாருக்கு யாருக்கு உண்டாகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அவங்க கொடுத்தாலும் அந்த முடிஞ்சு போச்சா இல்லையா? இந்த சாப்பிடுங்க, இது சாப்பிட்டா சரியாக போய் சொல்லுவாங்க இல்லையா? இருக்குது. அது மாதிரி ஒரு மலர் இருக்குது, பூ இருக்குது, செடி இருக்குது, கொடி இருக்குது, அதை சாப்பிட்டா போதும். புகை வச்சா கூட அந்த புகை ஒரு தடவை கூட குழந்தைக்கு அது செத்த கூட குழந்தை பிறக்காது. அவங்க எந்த வகையில் எத்தனை தான் கோழி கூட செலவு பண்ணாலும் அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படிங்கிற வழியெல்லாம் இருக்குது. எதில்? சித்தாவில் இருக்குது. அதான் சொன்னேன், மொத்த ஒரு அவருடைய நிபுணத்துவத்தை பற்றி நம்ம நினைக்கணும்னு சொன்னால் மொத்த நோய்களையே கண்டுபிடிச்சு கொடுத்த அவங்களால இதெல்லாம் ஒரு பெரிய காரியம். எமர்ஜென்சியா நீங்க எடுக்க மாட்டீங்க, அட்டெண்ட் பண்ண மாட்டீங்க. இல்லை, எமர்ஜென்சி எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. எமர்ஜென்சியே எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. கவர்மெண்ட் செஞ்சலாம். அதாவது எமர்ஜென்சியாக நம்ம போய் ஒருத்தரை காப்பாற்றுறங்கும் போது யாரும் சட்டம் ஒன்றும் செய்யலை. இப்போ நீ கீழே விழுந்துட்டீங்க, நான் உடனே என்ன செய்யணுமோ தர வேண்டிய உடனே தடவி எடுக்க வேண்டிய இடத்துல எடுத்து கொடுத்துட்டு வச்சுங்க டப்புன்னு. அது யாரும் ஒன்றும் சொல்லப்படுதில்லை. அதுலேயே இறந்து போனாலோ ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு சொன்னாக்க என்ன செய்வாங்க, இவரால் தான் இறந்து போச்சு. இப்போ 1000 பேர் ஆஸ்பத்திரியில் போய் செத்து போனாலும் கவலை கிடையாது. ஒரு ஆள் நான் வைத்தியம் பண்ணி ஒரு ஆள் இறந்து போனாலும் நீ பண்ண வைத்தியம் சரியில்லைன்னு என் மேலே குறைக்க நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. நான் இல்லையே சொல்லல, அது மாதிரி பிரச்சனை வரும். வேணுன்னே செஞ்சுட்டாரு. இப்போ நான் ஹாஸ்பிட்டல்லே செத்து போனால் கூட என்ன சொல்கிறாங்க, டாக்டர் மோசமானவங்க, இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க. எந்த ஒரு டாக்டரும் மோசம் பண்ணவே மாட்டாங்க. தெரியாமல் தவறுதலாக யாரும் நடந்துருக்கலாம். எந்த ஒரு டாக்டர் வேணுக்கு சாதாரணமாக டிரைவர் இருக்காங்க, ஒரு பாம்பு ஒன்று குறிக்க போனால் கூட என்ன செய்வாங்க, ஏன்னா அந்த பாம்பு குறிக்கும் போது அடிச்சுட்டு ஏற்ற மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், அவங்க கால் பிரேக்கர் போயிடும். எப்படியாவது பிரேக் போட்டால் அந்த படி நிற்கதான் செய்வாங்க. இது ஒரு உயிரை கொல்லணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அதுவும் மனிதனுக்குள்ள மனிதன் அந்த மாதிரி செய்யறதே இல்லை. இன்னைக்கு பணம் இன்னைக்கு உள்ள இடத்துல பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி சில பேர் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. சில வகையில் அது சில பேர் அது இறைவனுக்கும் அவனுக்கு உள்ளது. அதனால் நம்ம கேட்க வேண்டியதில்லை. எது அலோபதியா? அதான் நாங்களே என்ன சொல்கிறோம், அலோபதி நீங்கள் போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருங்க. காய்ச்சல் அதிகதா, எப்போ காய்ச்சல், சரி நீங்கள் போய் டாக்டர் போய் ஊசி போட்டுருவாங்க. போகவே இல்லையா, நீங்கள் வாங்க நான் மருந்து தரேன். உடனே காய்ச்சல், வாரம் வரும் காய்ச்சல், 15 நாளைக்கு வரும் காய்ச்சல், 3 மாதத்துக்கு ஒரு காய்ச்சல், 6 மாதத்துக்கு ஒரு காய்ச்சல் வரும். இது மாதிரி காய்ச்சல் வாங்க நான் மருந்து தரேன். விட்டு வருது இல்லையா, விட்டு வரக்கூடிய காய்ச்சலுக்கு மருந்து இல்லை கொடுக்கல அவங்க. ஆனால் சித்தாவில் சொல்லியிருக்காங்க 15 நாளைக்கு வரக்கூடிய முறைக்காய்ச்சல்னு சொல்லுவாங்க. அந்த முறைக்காய்ச்சல் வர்றவங்களுக்கு மருந்து சித்தாவில் இருக்குது. ஆனால் அங்கே போனால் என்ன செய்யணும், ஒரு ஊசியை போடுவாங்க, முடிஞ்சு வச்சு வந்துடுவாங்க. ஆனால் சித்தாவில் அந்த மருந்தே வராத அளவுக்கு, அந்த நோயே இல்லாத அளவுக்கு சித்தாவில் பொதுவாகவே நீங்கள் சொல்கிறது ரைட் தான். பொதுவாகவே நீங்கள் சாப்பிட முடியும், ஒரு பொருளை முழுங்க முடியும், கழிச்சு திங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தால் ஊசியே தேவையில்லை. இப்போ ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாகவே நானே ஃபாரினில் இருந்தேன். அப்போ ஒரு நாள் கூட நான் ஊசி போட்டதில்லை. 23 வருஷம் இருந்தேன், ஒரு நாள் கூட நான் ஊசி போட்டதில்லை. ஏன்? ஊசி ஒரு மனிதனால் மெல்ல முடியும், கடிக்க முடியும், முழுங்க முடியும் அப்படிங்கிற ஒரு பொருளை போதுமே. ஊசி எதுக்கு போடணும்? ஊசியே தேவையில்லை. ஆனால் நம்மளால என்ன பண்ணாங்க, சார் நீங்கள் ஊசி போட்டால் மட்டும் தான் காசு, ஊசி போடலாம் காசு இல்லை. அப்போ டாக்டர் என்ன பண்ணாங்க, பழக்கி வச்சுட்டாங்க அந்த மாதிரி. அதனால் ஊசி போட்டால் தான் காசு. எந்த ஊசி போடலாம் பரவாயில்ல, ஏதோ ஒரு ஊசியை போடு, சத்துணவு ஊசியை போடு, உடனே முடிஞ்சு போச்சு. ஒரு குளுக்கோஸ் போட்டு விடு, முடிஞ்சு போச்சு. அப்போ தான் காசு. இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. நம்ம அது மாதிரி வந்திருக்கோம். இப்போ இந்த இதில் நம்ம சொன்னால் சித்தா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சித்தாவில் முக்கிய விஷயத்தை நீங்கள் இந்த கேள்வி கேட்க வந்திருக்கீங்க, ரைட்டு, ஓகே. இப்போ சித்தாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த கேள்வின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் சொன்னீங்க எத்தனை பேர் வந்தாங்க, எவ்வளவு, அந்த இதுக்கு சொல்ல அதனுடைய சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிற சொல்லியிருக்க மூலிகைகள் எல்லாம் என்னென்ன மருந்துகள் கொடுத்துருக்காங்க, எல்லா மூலிகையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிகிச்சை முறைகளையும் அவங்க கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் மொத்த நோய்கள் எத்தனை, அதுக்குண்டான மருந்துகள் எத்தனைங்கிற வரை சொல்லிட்டு அவங்கள்ட்ட. இப்போ நீங்கள் இடையில இந்த கேள்வி தான் கேட்டீங்க. இது மக்களுக்கு பிரயோஜனமான கேள்வி தானே. நீங்கள் கேட்டதெல்லாம் ஒன்றும் தவறுதானே இது இல்லை, மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அதாவது நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் எதுவுமே மக்களுக்கு வீண் கிடையாது. எல்லாமே மக்களுக்கும் ஒரு வகையில் தேவையானது தான். இப்போ நீ கேட்ட நான் சொல்கிறதுல இப்போ வந்தேன்னா மொத்த நோய்கள் எத்தனை, அதுக்கான மருந்துகள் எத்தனை அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ அது கொடுக்கக்கூடிய விதங்கள், இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போது நீ ஊசி போடுறாங்க, ஒத்தரம் போடுறாங்க, அமுக்கி வர்றாங்க, இந்த மாதிரி செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் 24 கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 24 வகையான பரிகாரங்கள். ட்ரீட்மெண்ட் சொல்லும்போது அதான் பரிகாரங்கள். அந்த 24 வகையான பரிகாரங்களை எப்படி செய்யணும்,
வியர் உரை, உளதுரை, கலிக்கம், ஏந்து மயக்குறை, இயல் காப்புரை, நிறைப்பும், சார்ந்த விடக்குறை, சல பேதி பூச்சு பீச்சு, காய்ந்த ஒத்திடம், முறிவுரையும், குடோடி முழுக்கு, அடையும் அட்டை, அறிவுடனே புண்ணாக்கி, ஆற்றி அடக்கல், நச்சம், நெறியுடனே சூடு, நேர்ந்த நாடாறு முறை, குறியுடனே கண்டு கொடுத்திடுவீர் மருத்துவரே. யார் சொல்கிறாங்க? கொடுத்திடுவீர் மருத்துவரேன்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அப்போ அவர் யார்? இஸ் வெரி குட் பிக் ப்ரொஃபஸர், பெரிய ப்ரொஃபஸர் சொல்கிறோம் இல்லையா? அப்படி தான் அந்த பாடலை பாடியிருக்காரு. அப்போ இந்த பாடல மாணவர்களுக்கு பாடம் இருக்கக்கூடிய அளவுக்கான தகுதியும் திறமையும் வாய்ந்த ஒரு சித்தர் தான் இந்த பாடலை பாடியிருக்காரு. எப்படி பாடியிருக்காரு? வாந்தி, வியர் உரை, உளதுரை, கலிக்கம், ஏந்து மயக்குறை, இயல் காப்புரை, நிறைப்பும், சார்ந்த விடக்குறை, சல பேதி பூச்சு பீச்சு, காய்ந்த ஒத்திடம், முடிவுரையும், குடோரி முழுக்கு, அடையும் அட்டை, அறிவுடனே புண்ணாக்கி, ஆற்றி அடக்கல், நச்சம், நெறியுடனே சூடு, நேர்ந்த நாடாத முறை, குறியுடனே கண்டு கொடுத்திடுவீர் மருத்துவரே. இந்த பாடலை பற்றி விவரம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இந்த பாடலை பற்றி விவரம் தெரியாதவங்க என்னென்னமோ வந்தாரு, பூச்சிடாரு, பீச்சிடாரு அப்படின்னு சொன்னாலும் தெரியாது. அப்ப என்ன சொல்ல, வாந்தி யாருக்குமே மக்களுக்கு தெரியாதுல்ல, அதுதான் சொல்ல. அப்ப என்ன செய்ய, இவ்வளவு பெரிய தத்துவம் நிறைஞ்ச, இவ்வளவு அழகான அளவுக்கான தலைமையும் தகுதியும் திறமையும் பாடல் அளவுக்கான ஒரு வைத்தியர், ஒரு சித்தர் அவர் எழுதிக்காருன்னா அவர் எத்தனை பெரிய ப்ரொஃபஸருக்கு ஈக்குவலாக இருப்பார். இன்றைக்கி சொல்கிறோம் ப்ரொஃபஸர்னு எத்தனையோ பேர் சொல்கிறேன், உடைய த கிரேட் சயின்டிஸ்ட் இந்த வேர்ல்டு சொல்கிறோம். அவங்களெல்லாம் விட பெரிய சயின்டிஸ்ட் தான் யார்? சித்தர்களுக்கு. இந்த பாடலை பார்த்தாவே எனக்கு அது தெரிய வரும். ஏன்னா இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் வந்திருக்காங்களே, இன்றைக்கி தான் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் சொல்கிறோம். ஆனால் இவருக்கு இருந்த அளவுக்கான சயின்டிஸ்ட்டு வேறு இல்லையே. அப்போ இவங்களுக்கு ஒரு பெருமை, நமக்கு தமிழனுக்கு தனி பெருமை வரும். த ப்ரௌட் ஆஃப் தமிழன் இல்லையா? அந்தளவுக்கு ஒரு பெரிய பெருமை வந்து நம்முடைய தமிழனுக்கு கிடைக்கிது. அப்போ இந்த சொல்லும் பொழுது அந்த 24 கைஸில் வாந்தி எடுத்தவள் எழுதியிருக்கான் பார்த்தீங்களா? மனிதனுக்கு முதல்ல தோன்றக்கூடிய நோய்க்கு காரணமே என்ன? ட்ரீட்மெண்ட்டு, ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு வாந்தி. வாந்தி ஏன் எடுக்கணும்? வாந்தி எடுத்தால் பித்தம் தணியும். இப்போ மனிதனுக்கு எல்லா நோய்க்கும் முக்கியமான காரணம் என்ன ஆகும்? உடம்பு சூட்டினால தான், அவனுக்கு ஹீட்னால தான் என்ன ஆகுது? எல்லாம் முக்கியமான காரணம் ஹீட்டு தான். அதை தான் சொல்லுவாங்க, வாந்தி எடுக்க பித்தம் தணியும். உடம்பு சூடாகிடுச்சு, வாயெல்லாம் கசக்குது, நாக்கெல்லாம் வறண்டு போகுது, நாக்கு மஞ்சளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன செய்யுது? இது பித்த நோய்கள். நோயை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வாதத்தால் வரக்கூடிய நோய், பித்தத்தால் வரக்கூடிய நோய், சிரைத்தமனத்தால் வரக்கூடிய நோய். இதை பற்றி பேசினா 4 வருஷம் பேசிக்கிட்டு இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுல்ல. வாதம்னா என்ன, பித்தம்னா என்ன, சிலேத்தும்னா. வாதம்னு சொன்னால் காற்று, பித்தம்னு சொன்னால் சூடு, சிலேத்தும்னு சொன்னால் நீர். நம்ம உடம்புல ஆண்டவன் நம்ம எப்படி படைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால் வாதம், பித்தம், சிலேத்தும்னு சொல்லக்கூடிய இந்த 3 எலிமெண்ட்ஸ், இந்த 3 எலிமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம உடம்பை படைச்சிருக்கான் ஆண்டவன். இந்த 3 தான் இந்த ஃபங்க்ஷனபிள் எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடியது. இந்த 3 தான். அப்போ காற்று, இது வந்து ஒரு நாளைக்கு பேசுவோம். இதை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு சொல்லுவோம். அதை பற்றி விவரமாகவே நம்ம சொல்லுவோம். இது எப்படி ஆண்டவன் மனிதனை படைச்சாங்கிறத பற்றி நம்ம அதை பற்றி ஒரு நாளைக்கு பேசிக்குவோம். இப்போ இந்த இடத்துல சொல்லும் போது வாந்தி எடுத்திங்கன்னா பித்தம்லாம் போகும். வாந்தி. வியர் உரை வேக்க வைக்கணும் உடம்ப. இப்போ காய்ச்சல் வேக்குது சார். இப்போ யாருக்குமே வேக்கிறது இல்லையே. இப்போ ஏசியில் உள்ளவங்களுக்கு வேக்காது. இப்போ ஏசி உடல் உழைப்பதே இல்லையே. இப்போன்னு இல்லை. அப்போ உடல் ஏசி இருக்கிறதுனால உடல் உழைப்பு வாங்கி உட்காந்துடுறாங்க. அப்போ ஏசிக்கான சான்சஸ் இல்லை. இப்போ ஏசியை பொறுத்தவரை ஏசிங்கிறது ஒரு கேடு தான் சார். ஏசிங்கிறது கேடு தான். உடம்பு இப்போ வேறு வராமல் போகுதுல்ல. இப்போ வேறு வராமல் போனால் என்ன ஆகும்? உப்பெல்லாம் உடம்புல தங்கும், அழுக்கெல்லாம் இங்கே இருக்கும், அங்கேயே நிற்கும். அப்போ உடம்புல அதிகமாகவே அங்கே என்ன ஆகும்? எல்லா கழிவுப் பொருட்களும் கழிவாக வேண்டிய உப்புக்கள், கழிவாக வேண்டிய நீர் வெளியேற்றக்கூடிய வேர்வையின் மூலமாக வெளியேறக்கூடிய அத்தனையுமே வெளியேறாமல் அப்படி நின்று போகுது. அப்போ யார்? நமக்கு தான் நோயை உண்டாகும். அதனால நோய் உண்டாகுது. ஏசியில் உள்ளவங்களை காட்டணும், ஏசியில் இல்லாதவங்களுக்கு நோய் வர்றது கிடையாது. ஏசியில் உள்ளவங்களுக்கு அதிகமாக நோய் வருது. ஏன்னு சொல்றதுக்கு டான் டக்ளஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரெஞ்சு டாக்டர் ஒரு ஆராய்ச்சி பண்ணார். அவர் சொல்லியிருக்காரு, இந்த ஜெர்மனியில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில்
மருத்துவ ஆராய்ச்சி இது வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, மருத்துவத்தை வந்து ஏசியில் உள்ளவங்களுக்கு தான் அதிகமான அளவுக்கு நோய் வருது, ஏசியில் இல்லாதவங்க அதிகமான நோய் இல்லை, அது தனியாக ஒரு ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. அதையும் பற்றி பேசிக்கலாம். அப்படியே வாந்தி வியர்வுரை. இப்போ வியர்வுரைன்னா என்ன, உடம்பு வேக்க வைக்கணும். இப்போ காய்ச்சல் அடிக்கிது, மருந்து சாப்பிட்றீங்க, உடம்பு நல்லா வேத்துருச்சு, துப்படி போகிறதுக்கு உடம்பு நல்லா வேத்துச்சு, காய்ச்சல் விட்டு போதா இல்லையா? இப்போ வாந்தி, முதல்ல வாந்தி எடுக்க பித்தம் போயிடுது, வியர்வுரை உடம்பு வேத்துச்சுன்னா என்ன போயிடுது, காய்ச்சல் இல்லாமல் போயிடுது. உளதுரை அப்படின்னு சொல்லுவாங்க, என்னமோ ஏதோ நமக்கு வந்துச்சே, என்னன்னு தெரியலையே, ஒரு மாதிரியாக இருக்க உடம்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. உளதுரை பாருங்க, இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. வாந்தி வியர்வுரை உளதுரை, அவங்க உடம்பை தேர்த்தோம். பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, இது சும்மா தான் வந்திருக்குது, நீங்கள் இதுக்கு போய் கவலைப்பட்டு இருக்கிறீங்க, பயப்படாதீங்க, ஒன்றுமே இல்லை, இது எல்லாத்துக்கும் வரக்கூடியது தான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசை தேற்றுறது. இதுதான் உளதுறை. அதுக்கப்புறம் கழிக்கம், கண்ணுக்கு கழிக்க விட்டால் என்ன ஆகும், தலையில் உள்ள நோயெல்லாம் போகும், நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் போகும். அதான் கழிக்கம் வந்து கண்ணுக்கு போடுறது மருந்து. கண்ணுக்கு போடுற மருந்து நிறைய இருக்குது. தும்பப்பூவை சில பேர் விடுவாங்க, தும்ப இலை இல்லையா, சில பேர் மல்லிகைப்பூ சாரை சில பேர் விடுவாங்க, சில பேர் சுருமா போட்டுக்குவாங்க. இது மாதிரி கழிக்கம் நிறைய இருக்குது, கழிக்க மருந்துகள்னே சொல்லி. இப்போ பாருங்கள், நம்ம புதுக்கோட்டையில் நம்ம புதுகை சித்தாவில் 8ஆம் தேதி 20ஆம் தேதி 30ஆம் தேதி 3 நாளும் 20, 8, 20, 30 3 நாளும் கண்ணுக்கு கழிக்கம் போடுறாங்க. கழிக்கும் போது கொஞ்சம் மிளகு கொடுப்போம், அந்த மிளகு சாப்பிட்டு கொஞ்சம் இளநீ தண்ணி கொஞ்சம் சாப்பிட்டு இந்த கண்ணுக்கு மருந்து போடுறாரு. திண்டுக்கல்லேருந்து வைத்தியம் வர்றாரு, வந்து இங்கே போடுறாரு. அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த கண்ணில் உள்ள நோய்கள் 96, கண்ணில் மட்டும் நோய் 96 நோய், 96 நோயும் போகும் கழிக்கம் போட்டோம்னு சொன்னால். அதெல்லாம் கண்ணுக்கு என்ன செய்யணும், கழிக்கம். உளதுரை கழிக்கம். ஏந்து மயக்குறை, மயக்கம் போட வைக்கிறது. இது மாதிரி 26 வகையான 24 வகையான ட்ரீட்மெண்ட்ஸை அழகாக சித்தர்கள் சொல்லி. இன்றைக்கி மாதிரி இப்போ சாதாரணமாக ஒத்தடம் கொடுத்தோம், உட்கார வச்சோம், படுக்க வச்சோம், வாந்தி எடுத்து 24 கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸை என்னங்கிறது தெளிவாக எழுதியிருக்காங்க சித்தர்கள். அந்தளவுக்கு சொல்லிட்டு போனது தான் நம்மளோட சித்த வைத்தியம். ஏன்னா சித்த வைத்தியத்தில் இந்த சொல்லிக்கக்கூடியது வந்து சும்மா ஒரு 10 வரிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்க விஷயத்த. இந்த 3 பாட்டு அவங்க எழுதி கொடுத்த பட்சம் இல்லை, 3 பாட்டுகளை மட்டும் வச்சு இதை பற்றி பேசினாலும் 3 நாளைக்கு பேசலாம், இல்லை 30 நாள் கூட பேச முடியும். ஆனால் இதைத்தான் உண்மையான மருத்துவம், உலகத்திலேயே உயர்ந்த மருத்துவம், உன்னதமிக்க மருத்துவம், முதல்ல இறைவன் கொடுத்த மருத்துவம் சொல்லலாங்க. என்ன மருத்துவத்தை, தமிழ் மருத்துவத்தை. இறைவன் முதலில் உலகுக்கு படைத்த மருத்துவத்தை மனிதனுக்கு கொடுத்த மருத்துவம் இந்த மருத்துவம் தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா தமிழ் மருத்துவத்தை பற்றி யாராவது தவறாக பேசினாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக தன்னைத்தானே அழிச்சிக்கிறது மாதிரி தான். ஏன்னா தமிழ் மருத்துவம் சொல்லி கேட்கலாம். தமிழ் மருத்துவம் சொல்லி தமிழர் தானே முதல்ல உலகத்தில் தோணின மனுஷன். இப்போ அவனுக்கு தானே முதல்ல மருத்துவம் இருப்பான். இப்போ முதல்ல ஒரு 10 ஆள் இருக்கிறதுல ஒரு ஆள் முதல்ல வரதான் யாருக்கு நீங்கள் பரிசு கொடுப்பீங்க, ஒரு பொருளை கொடுக்க யார்கிட்ட கொடுப்பீங்க? 10 ஆள் விட்டு 9 ஆள் விட்டு 10ஆள் ஆளுக்கா கொடுப்பீங்க? முதல்ல வந்தவங்க உலகத்துக்கு மனிதன் வந்தால் அவர் தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதுதான் பிரதிநிதி. உலகத்தினுடைய முதல் பிரதிநிதி யாது? முதல் வந்த மனிதன், அவனுக்கு தான் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அது மாதிரி ஆண்டவன் கொடுத்த அருமையான மருந்து நம்முடைய முதல் மனிதன், உலகத்திலே வந்த முதல் மனிதன். இப்போ முதல் மனிதன் யார்? ஆதம். அதை சொல்ல ஆடம். இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க? அதுதான் ஆடம் சொல்கிறாங்க. இங்கிலீஷில் ஆடம் அண்ட் ஔவால் இல்லையா, ஆடம் அண்ட் யூ. அப்போ இங்கிலீஷில் சொன்னால் ஆங்கிலத்தில் சொன்ன இந்த வார்த்தை சொன்னால் மக்கள் ஆடம் அண்ட் யூ அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. ஆடம் அண்ட் யூ, எஸ், வெரி குட், யூ ஆர் கரெக்ட். ஆடம் அண்ட் யூ, ஆதம் ஔவால் தான். தமிழ் வார்த்தை ஆதம் ஔவாங்கிறேன், தமிழ் வார்த்தை. ஏன்னா நம்மளே மதிக்கலை தமிழ் வார்த்தை. தமிழினுடைய உன்னதத்தை, அற்புதத்தை, அருமையை மக்கள் ஒன்றும் தெரிஞ்சுக்காரல, மக்கள் தெரிய வைக்கலையா, இல்லை மக்கள் பற்றி அந்தளவுக்கு வந்து அரசு எடுத்து சொல்லலையா என்னங்கிறது தெரியலை. யாரும் பண்ணது. நாம் பேசுகிறோம், எதாவது என்ன வார்த்தை பேசுகிறோம்? தமிழை தான் பேசுகிறோம். அப்போ இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் தெரியும்? தமிழ் பேசக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிஞ்சுக்கும். தமிழ் அறிஞ்ச ஒவ்வொருவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி செஞ்சுருந்தாங்க எல்லாமே எதில் இருந்தாங்க, செய்யலாக இருந்ததுனால தமிழ் தான், தூய தமிழ், சுருக்கமான தமிழ், அருமையான தமிழ். என்ன செய்ய முடியல அன்றைக்கி அவங்களால. இன்றைக்கி அவங்களால படிக்க முடியல, உரைநடைங்கிற முறையில் எழுதிட்டு வர்றாங்க. உரைநடை வந்ததுக்கப்புறம் அவங்க செய்யுள் இருந்த சுருக்க வார்த்தைகள், சுருக்க எழுத்துக்கள், சுருக்கான பேட்டிகள் எல்லாமே என்ன ஆகி போயிடுச்சு. அதையும் கூட சுருக்கம் சொல்ல முடியாது, தெளிவாக எழுதியிருக்காங்க. நாம் தெளிவாக எழுதாமல் இப்படி நடைமுறையை மாற்றுறதுனால அந்த பழைய முறை தவறாயிடுச்சு. இதுதான் உண்மை. ஆனால் சித்த வைத்தியத்துக்கு ஒரு ஈக்குவலான வைத்தியம் உலகத்திலே இல்லை.
அதே மாதிரி வர்மங்கள், இந்த வர்மம்னு சொல்லக்கூடிய இடம் மொத்தம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரலையும் 108 இடங்கள். 108 இடங்களில் 12 இடங்கள் ரொம்ப டேஞ்சரஸ் இடங்கள். மிச்சம் 96 வகையான இது உண்டு. அதான் சொன்னாங்க வைத்தியர், 96 வகையான தத்துவங்கள் இருக்குது உடம்புலன்னு. 96 வயது 30ம் 30ம் 36 வரும். 30ம் 30ம் 36 வரும். செப்பு மதிலிடை கோவிலில் வாழ்பவர், செப்பு மதிலிடை கோவில் சிதைந்தவில் ஒப்ப அனைவரும் ஓலெடுத்தாரே. 30ம் 30ம் 30 30 30 அளவு 60, 36ங்கிறது ஒரு 36. 96 தத்துவங்கள் நம்ம உடம்புல இருக்கு. 96 தத்துவங்களில் எந்த ஒரு தத்துவம் சொல்றது அந்த உடம்புல இருக்கக்கூடிய செயல்பாடுகள். அந்த செயலோட 96 செயல்பாடுகளில் இதான் பேசுகிறோம் இல்லையா, இது ஒளி, இது கொஞ்சம் வருஷனாலும் பேச முடியாமல் போயிடும். மூச்சு விட முடியாமல் போயிடலாம், மூக்கு அழுத்திச்சுன்னா மூணு பேச முடியாது. அதாவது கண் ஒவ்வொரு வகையிலையும் இருந்துச்சுன்னா எல்லாமே நம்ம உடம்புல ஒரு வயல்லாம் போகுது இல்லையா, அது மாதிரி தான் ஒவ்வொரு வகையாக வெட்டாகும். சிலருக்கு கை இறங்காமல் போயிடும், சிலருக்கு ஒரு பக்கம் பாய்ச்சல், ஒருத்தருக்கு மூளை வேலை செய்யலாமா, ஒரு பக்கத்தை வேலை செய்யுது, சிலருக்கு மனதிகள் நிறையா வரும். இதெல்லாம் ஒவ்வொரு தத்துவமாக குறையிறது தான் காரணம். அப்போ அந்த தத்துவ விஷயம் எது ஒன்று குறைஞ்சிருக்கோ அதை பூமிக்க போகிறோம், அதை பூஸ்ட் பண்ண போகிறோம். அது மாதிரி தான் 30ம் 30ம் 36 வரும். 96 வகையான தத்துவம். செப்பு மதிலிடை கோவில் வாழ்பவர், நம்ம உடம்பு சொல்கிறாங்க செப்பு மதிலிடை கோவிலில் வாழ்பவர். இந்த உடம்பு வந்து கோவில் சொல்கிறாங்க. இந்த கோவில் செப்பு மதிலிடைனா உடம்பு செய்யப்பட்ட ஒரு கோவில். மதிலிடை இதுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்கு எது உயிர். அந்த உயிரை நம்ம பாதுகாக்கணும். செப்பு மதிலிடை கோவிலில் வாழ்பவர், செப்பு மதிலிடை கோவில் சிதைந்த மீன். நம்ம உடம்பு முடியாமல் போன காரணத்தினால நம்ம உடம்பு போக முடியாமல் போகுது. நம்மளோட உடம்பு ரொம்ப நோய்வாய்ப்பட்ட உடனே என்ன ஆகிப்படுது, நம்ம நோய்னால நம்ம தாங்க முடியாமல் நம்ம உடம்பு போட்டு உயிர் போயிடுது. அதை செப்பு மதிலிடை கோவில் சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் ஓடுது. நம்ம 96 தத்தோடு பெருசாக பேசிட்டு இருக்கோம், எல்லாமே ஒன்றா சேர்ந்து போயிடும், போட்டு போயிடும், ஒன்றா போகாது, மொத்தமாக போயிடும். எப்போ அந்த கோவில் சேர்ந்ததுக்கப்புறம், உடம்பு சேர்ந்ததுக்கப்புறம், உடம்பு சிதையாமல் நம்ம என்ன செய்யணும், நம்ம பார்த்துக்கணும். இதையே வந்து இன்னும் வந்து சொல்லிட்டாருனாக்கா திருமூலர் வந்து பாடியிருக்காரு. எப்படி பாடியிருக்காரு சொன்னால், திருமூலர் பாடிய பாடல் வந்து நம்ம கேட்டோம்னு சொன்னாலே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல்களில் திருமூலர் சொல்லியிருக்காரு. திருமூலர் சொன்ன வார்த்தைகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, BWT ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு டாக்டர் ஷாஜகான் வரவேற்கிறதுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி, சந்தோஷம்.